வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை உறுதியாக கூறியுள்ளார். ஆனால் இது திமுகவிற்குத்தான் மிகப்பெரிய ஒரு சாதகமாக வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக மற்றும் சிறு சிறு கட்சிகள் இணைந்து இந்த மக்களவைத் தேர்தலில் சந்தித்திருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக நிலைமை வந்திருக்கும், திமுக அதிமுகவாக மாறியிருக்கும் என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், ஒற்றுமையாக இருந்து எதிரியை வீழ்த்தினால் மட்டும்தான் எதிரி வீழ்த்தப்படுவான். காரணம், அதிமுகவை பொறுத்தளவிற்கு கடைக்கோடி தொண்டர்கள் வரை எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் சென்றடையவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஒரே தவறை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருகிறார். மத்தியில் தற்பொழுது பாஜக 3வது முறை ஆட்சி தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியடைந்து மீண்டும் 40 தொகுதிகளையும் கைப்பற்றியிருக்கிறது. 2026இல் எதிர்கொள்ளக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிமுக 15 மடங்கு வேலை செய்ய வேண்டும். அதற்கு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாக தற்பொழுது செயல்படுத்த முடியும். பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் பணம் பதவியை தவிர அதிமுக வெற்றியடையும் என்பதை உறுதியாக தற்பொழுது வெளியிடப்பட்டு விட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவர்களை ஏற்க முன்வரவில்லை. காரணம், அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியை விட உயர்ந்தவர், வயதில் மூத்தவர்கள் கூட இருக்கக்கூடாது என்பதை தான் தற்பொழுது வரை மனதில் வைத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் இது போன்ற செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வந்தால் அவரது தலையில் இடிவிழும் போல் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அதிமுக செயல்பட வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்பதற்கேற்பதான் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி இவர்கள் பாஜக ஆதரவுகளை பெறுவதற்காக ஒரு பக்கம் செயல்பட்டு வருகிறார்கள். மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் பாஜகவிற்கு ஆதரவுகள் கிடையாது என்றும் கூறி வருகிறார். 3வது பக்கமாக நாம் பார்க்க வேண்டியது, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சிக்குள் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இதில் பாதிப்படையக்கூடியது அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்கள் தான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அதிமுகவின் தலைமை செயல்பட்டால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடையும் என்பதில் நாம் பார்க்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.